पाकर वो बड़ी करके देखते அப்ப हैं। அப்போஸ்தல நாட்கள்ல சமாரியால சபைகளே வந்துட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். प्रेरित के दिनों में हम देखते हैं कि सामरिया में वो कलीसिया भी आया करके। அப்போ ஒரு ஒதுக்கப்பட்ட இடமா இருந்தாலும் சமாரியா, समारिया जो है वो ठुकराया गया होने के बावजूद, அங்கு எந்த யூதர்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு ஏரியாவா இருந்தாலும் கூட वहाँ कोई यहूदियों का कोई रिश्ता नहीं, उसके बावजूद இயேசு கிறிஸ்து அந்த 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 கட்டுப்பாடுகள் எல்லாம் உடைத்து ஊழியம் செய்தார்னு நம்ம பார்க்கிறோம். यीशु मसीह उन सब बंधुओं को तोड़कर वो जाके सेवकाई करता करके देखते हैं। அதுதான் இயேசு கிறிஸ்துவை சொல்லிக் கொள்ளும்போது அவர் உலக இரட்சகர் என்று சொல்லுகிறோம். इसलिए हम कहते हैं कि वो इस जगत का उद्धार करता है ஏன் करके। அப்படின்னா அவருக்கு எந்த இனம் வேணும் இந்த இனம் வேண்டாம் அப்படிலாம் பிரிவினையே கிடையாது. उसके लिए ये वाले जाति चाहिए, ये वाला जाति नहीं चाहिए करके उसके लिए कोई भी एक डिफरेंशिएशन नहीं है। அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்பு தெய்வம். वो सबको प्यार करने वाला प्रेमी पिता है। அல்லேலூயா. हालेलुया। அதே போல கடந்த வாரத்துல ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் சில கேள்விகளை கேட்டீங்க. पिछले हफ्ते में एक कार्य के बारे में आपने सवाल किया था। அந்த ஸ்திரீ நிற்கிற நேரம் 6 மணி நேரம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். वो स्त्री खड़े होने का समय देखते कि छठवा घंटा करके। அந்த 6 மணி நேரத்துல அந்த ஸ்திரீ அங்க நின்றதாக நம்ம பார்க்கிறோம். वो छठवें घंटे पर वो उस जगह पर खड़ी रहती है करके हम देखते हैं। அல்லேலூயா. 6ஆம் வசனம், யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது யோவான் 14 अध्याय के 6वें वचन में हम देखते हैं। அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது. तभी हम देखते हैं कि छठे घंटे था लगभग। சோ அத நான் சொன்னேன் மதியான நேரம் என்று சொன்னேன். मैंने कहा था कि वो दोपहर का समय है करके। அவர் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது போஜனம் கொள்ளும்படி சீஷர்களும் வெளியே போனார்கள். हम 7वें वचन देखते हैं तो वहाँ देखते हैं कि वो भोजन करने के लिए बाहर जाते हैं करके। அப்பனா மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஆயத்தம் பண்ண அவங்க போனாங்க. उसका मतलब ये है कि वो दोपहर का खाना बनाने के लिए वो बाहर जाते हैं। இன்னைக்கு ஒரு சில அந்த யூதருடைய மணிக்கணக்கை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த யோவான் சுவிசேஷத்துக்குள்ள போக போகிறோம். अब यहूदियों के घंटों के बारे में हम थोड़ा अध्ययन कर हम उसके आगे का जाएंगे। யூதருடைய மணிக்கணக்கு எப்பொழுது ஸ்டார்ட் ஆகுதுன்னா यहूदियों का घंटे कभी चालू होता है। देखिए ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி, उत्पत्ति पहला अध्याय के 5वां वचन में देखे तो தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். परमेश्वर ने उजाले को सुबह दिन कर उसने उसे नाम दिया। விடியக்காரமாகி முதலாம் நாள் ஆயிற்று. उधर लिखा है कि वहाँ शाम हुआ और सुबह हुआ, सुबह ओके, सुबह होकर शाम हुआ करके देखते हैं। हालेलुया। அப்போ சாயங்காலமும் விடிய காலம் ஆகி ஒரு நாள் வருகிறது. वहाँ देखते हैं कि शाम हुआ फिर सुबह होकर वो आता है करके दिन आता है करके। யூதருடைய நாள் கணக்கு அப்படிதான் தொடங்கும். वैसे यहूदियों का दिन भी शुरू होता है। நம்ம எல்லாம் யூஸ் பண்றது சோலார் கேலண்டர் அப்படிம்பாங்க. हम जो इस्तेमाल करते हैं वो है सोलर कैलेंडर। அப்படினா நம்ம சூரிய உதயத்தை வைத்து நாம் நாள் கணக்கிடுவோம். तो हम सूर्य का उदय होने के हिसाब से हम अपना समय को हम गिनते हैं। அது சில நேரத்துல நம்ம நடு இரவு 12 மணில இருந்து நம்முடைய நாள் ஆரம்பிக்கும். कभी हमारा रात के 12 बजे को हमारा दिन शुरू होता है। சில நேரங்கள்ல நம்ம சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம நாட்களை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லுகிறோம். नहीं तो हम सूर्य उदय के बाद हमारा दिन शुरू होता है करके कहते हैं। அப்ப நம்மளும் சரி மற்ற எல்லா நாடுகளும் யூஸ் பண்றது எப்படின்னா சன் அந்த சன் இத ரைஸ் வச்சு சோலார் கேலண்டர் யூஸ் பண்றாங்க. तो ये सूर्य उदय के हिसाब से वो सोलर कैलेंडर इस्तेमाल करते हैं। ஆனா யூதர்கள் லூனார் கேலண்டர் யூஸ் பண்றாங்க. लेकिन यहूदी लोग जो है वो लूनार कैलेंडर। लूनार அப்படினா அவங்க யூஸ் பண்றது நிலா அந்த மூணை வச்சு தான் அவங்களுடைய நாட்களுக்கு தொடங்கும். लूनार बोले तो चांद के हिसाब से वो अपना समय को निर्धारित करते हैं। அதனால தான் நம்முடைய நாள் கணக்கு விடியற் காலத்திலிருந்து இரவுக்கு போகும். इसलिए हमारे जो समय है वो सुबह से शाम तक होता है। ஆனா அவங்களுக்கு மாலையில் ஆரம்பித்து விடியற் காலத்துக்கு போய் மறுபடியும் மாலையில நிற்கும். लेकिन उनके लिए शाम को शुरू होकर भोर में फिर भोर से शाम तक ऐसे होता है। அது எப்படினா சாயங்காலம் 6 மணிக்கு அவங்களுடைய நாள் ஸ்டார்ட் ஆகும். शाम के 6 बजे को उनका दिन शुरू होता है। காலை 6 மணி வரைக்கும் அரை நாள் ஆகும். उसके सुबह
बोर के 6 बजे तक उनका एक आधा दिन होता அதே है। போல காலை 6 மணிலிருந்து இரவு 6 மணி வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த இன்னொரு half day ஆகுது. भोर के 6वें घंटे से लेकर शाम के 6वें घंटे तक उनका दूसरा आधा दिन இப்படிதான் होता है। ஹெப்ரி கேலண்டர் யூதர்கள் யூஸ் பண்ற ஒரு வழக்கமா இருக்கு. ऐसा उनका एक कैलेंडर है। இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா यहाँ हम देखें तो இந்த டே அண்ட் நைட் இதை வந்து அவங்க ரெண்டு விதமாய் வேதத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். दिन और रात को हम दो तरीके से हम देख सकते हैं। பகல் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது பார்க்க மணி நேரம் என்று எழுதப்பட்டிருக்கும். सुबह का जो कुछ भी है उसे घंटे करके लिखा रहता है। ஆனால் இரவு நேரங்களை குறிக்கும் பொழுது ஜாமம் என்று எழுதப்பட்டிருக்கும். लेकिन जब रात के समय लिखा जाता है तो वहाँ जामम करके लिखा गया। அப்பனா இரவு நேரத்தை அவர்கள் வந்து 4 ஜாமமாய் பிரித்திருக்கிறார்கள். तो ये जो रात के घंटे उसे 4 पार्ट में उन्होंने डिवाइड किया है। 3 மணி நேரம் ஒரு ஜாமமாய் கணக்கிடப்படும். 3 घंटे का एक घंटा होता है। எப்படின்னா 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் முதலாம் ஜாமம், शाम के 6 से 9 तक पहला एक घंटा ஜாமம். என்ன ஜாமனுக்கு சரி அந்த வசனம் வாசித்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜாமத்துக்கு என்ன ஹிந்தியில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துடலாம். ஸ்தோத்திரம். மத்தேயு 14:25, மேத்யூ 14:25. हिंदी वासिंग और यीशु रात के चौथे पहर ओके 4வது ஜாமம் அப்படியே சொல்லப்பட்டு இருக்கிறது. तो वहां चौथा पहर करके लिखा गया है। அப்போ 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் முதல் ஜாமம் என்றும் तो 6वें घंटे से 9वें घंटे तक पहला पहर है। அதே போல 9 மணிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் இரண்டாம் ஜாமம் என்றும், तो 9 बजे से 12 बजे तक दूसरा पहर है। அதே போல 12 மணிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் மூன்றாம் ஜாமம் என்றும், वैसे ही 12 बजे से 3 बजे तक तीसरा पहर है करके देखते हैं। அதே போல 3 மணிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் நான்காவது ஜாமம் என்று சொல்லப்படும். 3 बजे से लेके 6 बजे तक वो चौथा पहर है करके देखते हैं। இதை நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் अनेक வேத வசனங்களை பார்க்க முடியும். इसे आप पुराने करार और नए करार में कई जगह पर लिखा हुआ देखोगे। யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது प्रेरित 16 अध्याय के 24 वचन में देखते हैं तो 14:24 14:24 देखेंगे तो கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னி மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனைகளை பார்த்தார் என்று நம்ம பார்க்கிறோம். जो கிழக்கு வெளுத்து வரும் ஜாமம் जो बाएं ओर से आता है, अपना இது அதிகாலை நேரத்தை குறிக்கிறது. इसका मतलब वो सुबह की बार है. அந்த சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கிற அந்த 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிற அந்த ஜாமத்தை அது குறிக்கிறது. वो सुबह के 3 बजे से 6 बजे का जो सूर्य उदय का समय होता है उसके बारे में कहा गया है. அதே போல நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது वैसे ही हम देखेंगे तो न्याय की किताब 7वां अध्याय 19वां वचन 7वां अध्याय के 19वां वचन देखेंगे तो நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு बीच के पहर के समय में ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு செக்யூரிட்டி மாற்றி வைத்த பின்பு जब वो सिक्योरिटी को बदलते हैं அங்க அப்புறம் நடு ஜாமம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. बीच के पहर करके लिखा गया அப்ப है. நடு ஜாமம் என்றால் எது? ये बीच का पहर बोले तो क्या? 12 மணிலிருந்து 3 மணிக்கு உடைய இருக்கிற அந்த ஜாமங்கள். वो 12 बजे से 3 बजे के बीच में रहने वाले का समय. அந்த ஜாமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அங்க இருக்கிற அந்த செக்யூரிட்டி வந்து மாத்தி வைப்பாங்க. उधर के वो सिक्योरिटी को बदलते हैं. அதே போல மத்தேயு 14:25ல நம்ம பார்த்தோம். मत्ती 14:24 देखते हैं. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மீது நடந்து வந்தார். यीशु मसीह रात के चौथा पहर में वो सागर में समुद्र में चलते हैं करके देखते हैं. 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்தார்னா चौथे पहर में बोले तो எத்தனை மணிக்கு நடந்து வந்திருக்காரு? कौन से पहर में चलते आए होंगे? சொல்லுங்க பாப்போம். 4ஆம் ஜாமம் எப்ப ஆரம்பிக்கு? चौथा पहर कभी शुरू होता है? 3 to 6 அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள 3 से 6. அல்லேலூயா. 4ஆம் ஜாமம்ல அப்போ 3 மணிலிருந்து 6 மணிக்கு அந்த டைம்ல இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வந்திருக்கிறார். उसका मतलब ये है कि वो सुबह के 3 बजे से 6 बजे के बीच में वो चल के आए. அன்னைக்கு எல்லாரும் ஆவேசனும் பயந்தாங்க தெரியுமா? तो कभी क्यों डरे थे? அல்லேலூயா. அவங்க பயந்ததுல தப்பு இல்ல. वो डरे उसका कोई गलत नहीं है. ஒரு 3 மணிக்கு கடல் மேல ஒரு உருவம் நடந்து வந்தா எப்படி இருக்கும்? सुबह के 3 बजे कोई एक समुद्र में चल के आ रहा है तो कैसे लगेगा? அதனால தான் ஆவேசம் பேயின்னு சொல்லி கத்துனாங்க எல்லாரும். इसलिए वो भूत है करके डरने लगे. அல்லேலூயா. हालेलूया. அதே போல லூக்கா 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது लूक की किताब 12 अध्याय के 38 देखेंगे तो அவர் 2ஆம் ஜாமத்திலாவது वो दूसरे पहर
से அல்லது மூன்றாம் ஜாமத்திலாவது या तो तीसरे पहर से வந்து आकर அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் उसे वैसे रहकर देखा, அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள், वो सेवक भाग्यशाली है, धन्य है. है. இங்க நம்ம பார்க்கிறோம், यहाँ हम देखते हैं இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து சொல்லுகிறது. यीशु मसीह के आगमन के बारे में देखते हैं. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை எப்பனாலும் இருக்கலாம், यीशु मसीह का आगमन कभी भी हो ஆனா सकता அதே நேரத்துல है, लेकिन उसी समय இரண்டாம் ஜாமத்திலாவது दूसरे पहर से மூன்றாம் या ஜாமத்திலாவது तीसरे पहर அவர் வந்தார்னா நீங்க எப்படி ஆயத்தமா இருக்கீங்களா? अगर वो आएगा तो आप तैयार हो क्या? அப்ப நம்முடைய ஆயத்தமானது तो हमारा तैयारी இரவு 9 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் வந்தாலும் ஆயத்தமா இருக்கணும். तो इसका मतलब है कि रात के 9 बजे से भोर के 3 बजे के बीच में अगर आएगा तो भी हमें तैयार रहना है. அல்லேலூயா. அதான் அந்த இரண்டாம் ஜாமத்திலாவது மூன்றாம் ஜாமத்திலாவது வந்தாலும் கூட நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? इसलिए वहां लिखा है कि दूसरे पहर में या तीसरे पहर में अगर आएंगे तो भी आप तैयार होगे क्या? அல்லேலூயா. हालेलुया. ஜாமத்தை குறித்து நமக்கு இப்ப தெளிவு வந்துருச்சு. तो हमें पहर के बारे में अच्छा एक क्लैरिटी मिल அந்த चुका வசனங்களை है. வாசிக்கும் பொழுது तो उस वचनों को अगर पढ़ेंगे அந்த तो நேரத்தை கணக்கிட்டு வாசிக்கணும். उस समय को रखकर हमें पढ़ना है. அப்பந்தான் அது சரியான அந்த அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். तभी हम उसका सही अर्थ समझ पाएंगे. அப்ப இரவுல உங்களுக்கு நான்கு ஜாமங்கள் இருக்கிறது. तो रात में 4 पहर है. அது வந்து மூன்று மூன்றாக பிரிக்கப்படுகிறது. 6 to 9, 9 to 12, 12 to 3, 3 to 6 அப்படி. वैसे 6 से 9, 9 से 12, 12 से 3, 3 से 6 करके இப்படி நான்கு ஜாமங்கள் யூதருடைய நாள் ஒரு நாள்ல இருக்கிறது அந்த இரவு நேரத்துல. तो ऐसे ही हम देखते हैं कि एक यहूदियों के दिनों में 4 पहर होता है करके रात के समय. அப்படியே நம்ம இப்போ வந்து பகலை பார்க்க போகிறோம். अभी हम सुबह को देखने वाले இப்போ हैं. பகல் எப்படி? अभी सुबह बोले तो காலை 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும். सुबह के 6 बजे से शाम के 6 बजे तक. இத அவங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படினா इसे वो कैसे बंटवारा மணி நேரம் என்று சொல்லுவார்கள். इसे घंटे कहते हैं. இப்போ நம்ம வந்து 6 மணிலிருந்து 7 மணி அப்படினா 7 மணி அப்படி 6 ல இருந்து 7 வரைக்கும்னா 7 மணி அப்படி சொல்லுவோம். 6 से 7 बोले तो 7 बजे करके कहते हैं. ஆனா அவங்க அது 1 மணி நேரம் என்பாங்க. उसे वो 1 घंटा करके कहते हैं. புரியுதா? காலை 7 மணியை सुबह के 7 बजे को அவங்க வந்து 1 மணி நேரம் அப்படிம்பாங்க. 1 घंटा करके कहते हैं. 8 மணியை 2 மணி நேரம் அப்படிம்பாங்க. 8 बजे को 2 बजे करके कहते हैं. 9 மணியை 3 மணி நேரம் அப்படி சொல்லுவாங்க. 9 बजे को 3 बजे करके कहते हैं. இப்போ அது புரிஞ்சிட்டா எப்படின்னு? इसे समझ में அப்போ आ ஒரு रहा है? நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம் உண்டு. तो एक दिन में कितना घंटा होता है पूछे तो 12 घंटा होता है. அவங்க அந்த நம்பரை கணக்கிட மாட்டாங்க. वो नंबर को देखते नहीं. 7 மணி 8 மணி அதை கணக்கிட மாட்டாங்க. वो उस 7 बजे 8 बजे करके नहीं देखते. ஆனால் 6 to 7 1 மணி நேரம் அப்படிம்பாங்க. 6 से 7 बोले तो 1 बजे. 7 to 8 க்குள்ள வருது 2 மணி நேரம் அப்படிம்பாங்க. 7 से 8 बोले तो 2 घंटा. அதே மாதிரி தான் அந்த 6 மணி நேரம் அதுனா எந்த டைம் வருது? तो छठवा घंटे बोले तो कब आता है वो? சரியாக நடுப்பகல் 12 மணி. तो वो देखेंगे तो दोपहर के 12 बजे. புரியுதா? 12 மணில இருந்து அந்த 1 மணிக்கு இடைப்பட்ட இடம் 6 மணி நேரம். तो दोपहर के 12 से 1 बजे के बीच में जो होता है वही छठवा घंटा है. அப்படி அவங்களுடைய நாள் கணக்குல வந்து அதே போல மாலை 3 மணி வந்து 9ஆம் மணி நேரமா இருக்கும். सो रात के 9 बजे जो होता है वो 9 होता है. 3 बजे 9 घंटा होता है. तो 3 बजे जो होता है दोपहर के 3 बजे वो 9वां घंटा होता है. அதே போல மாலை 6 மணி அவங்களுக்கு வந்து 12வது மணி நேரம். और शाम के 6 बजे जो होता है 12वां घंटा होता है. இப்போ புரியுதா? ये समझ में आ रहा है क्या? 6 மணில இருந்து 7 முதலாம் மணி நேரம் எடுத்தோம் அப்படினா 6 से 7 अगर पहला घंटा लिए तो நான் ஷார்ட்டா சொல்றேன் 9 மணி வந்து காலை 9 மணி 3ஆம் மணி நேரம் உங்களுக்கு. सुबह के 9 बजे तीसरा घंटा है. 12 மணி 6ஆம் மணி நேரம். 12वां बजे जो है वो छठवा घंटा है. 3 மணி 9ஆம் மணி நேரம். दोपहर के 3 बजे 9वां घंटा है. 6 மணி 12ஆம் மணி நேரம். और शाम के 6 बजे जो है वो 12 घंटा है. சோ இப்படி நீ இந்த கணக்குல தான் அந்த வேதத்தை வாசிக்கணும். इस एक कैलकुलेशन में आपको अपने बाइबल को அப்பதான் நமக்கு புரியும். तभी हम समझ पाएंगे. இப்போ சில வசனங்களை பார்க்கிறோம். अभी हम कुछ वचनों को देखेंगे. ஒரு वचனம் நம்ம யோவான் 4:6ல பார்த்துட்டோம். यूहन्ना के 4वां अध्याय के 6वां वचन हमने देखा. 6ஆம் மணி நேரம் என்பது மத்தியானம் 12 மணி என்று நம்ம பார்த்தோம். हमने देखा कि 6वां घंटा जो होता है 12 बजे होता है दोपहर का. அதான் யோவான் 11ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது यूहन्ना 11 அதிகார் 9 11 अधिकार के 9वां वचन देखेंगे तो இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா?
सुबह को 12 घंटा है नहीं है क्या? அல்லேலூயா. யார் சொல்ற? பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? सुबह को 12 घंटा नहीं है क्या? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடற மாட்டான். जो सुबह को देखता है वो कभी भी वो गिरता नहीं है, ஏன்னா அவன் பகல்ல நடந்து கொண்டு இருக்கிறான். क्योंकि वो सुबह चल रहा है. அல்லேலூயா. हालेलुया. லூக்கா 23ஆம் அதிகாரத்தின் 44ஆம் வசனத்துக்கு வாங்க. लूक की किताब 23 उसका 44 देखेंगे तो அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. लगभग 6वें घंटे पर 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 घंटे तक पूरे दुनिया में पूरा अंधकार छा गया था. இப்போ இயேசு கிறிஸ்துவோட மரணம் எப்பொழுது நிகழ்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். यीशु मसीह का मरण कभी हुआ था करके हम देखते हैं. இங்க சொல்லுகிறது 6ஆம் மணி நேரமா இருந்துச்சு. அவர் சிலுவையில் அடிக்கும் பொழுது 6ஆம் மணி நேரமா இருக்கிறது. यीशु मसीह को सूली पर जब चढ़ाया था तभी वो 6वां घंटा था. அப்ப அந்த 6ஆம் மணி நேரத்துல 6वां घंटे बोले அப்படியே எத்தனை மணி? மதியானம் 12 மணி. तो बोले तो दोपहर के 3 बजे. அந்த 6ஆம் மணி நேரத்துல இருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்ன இருந்துச்சு? அந்தகாரம் வந்துட்டான். 6वें घंटे से लेके 9वें घंटे तक देखेंगे तो अंधकार छा गया था. அல்லேலூயா. हालेलुया. அப்போ 12 மணில இருந்து 3 மணிக்கு முழுவதும் எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு ஃபுல்லா இருட்டா இருந்திருக்கு. उसका मतलब ये कि 12 घंटे से 12 बजे से दोपहर के 3 बजे तक पूरा अंधियारा छाया गया था. அப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது तो यीशु मसीह जब मरे மதியானம் 12 மணில இருந்து 3 மணிக்குள்ளாக நடந்திருக்கிற சம்பவம் அது. तो ये जो हुआ था यीशु मसीह का मरने का ये वो 12 बजे से 3 बजे तक हुआ था. அல்லேலூயா. இப்ப புரியுது? 6ஆம் மணில இருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்த இருள் வந்திருக்கிறது இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது. 6 से 9 घंटे बोले तो 3 से 12 से 3 है. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை பாருங்க. யோனா 4 अध्याय के 52 वर्स देखेंगे तो அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று? तभी उसको कौन से घंटे में उसको उसने चंगाई पाई என்று அவனிடத்தில் விசாரித்தான். जब उससे पूछा गया நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜூரம் அவனை விட்டு நீங்கிட்டு என்றார்கள். तो कल के 7वें पहर पे घंटे पे उसको उसका बुखार चला गया था. चंगाई हो गया. चंगाई पाया उसने. 7ஆம் மணி நேரம் எத்தனை மணி சொல்லுங்க பாப்போம்? 7वें घंटे बोले तो कब? 1 மணி. அல்லேலூயா. 1 बजे. புரியுதா? 7 1 மணி. அப்போ இந்த கால்குலேஷன்ல தான் வேதத்தை நம்ம படிக்கணும். इस कैलकुलेशन से हमें बाइबल को அப்பதான் நமக்கு சரியா புரியும். तभी हम इसे समझ அப்போ पाएंगे. அந்த மகனுக்காக ஜெபித்த அந்த தகப்பன் எத்தனை மணிக்கு ஜெபிச்சிருக்காரு? तो उस बेटे के लिए प्रार्थना करने वाला वो पिता कभी प्रार्थना किया था? மதியானம் 1 மணிக்கு ஜெபிச்சிருக்காரு. दोपहर के 1 बजे. இயேசு கிறிஸ்து சொல்லிருக்காரு, நீ போ சுகமாயிரும் சொன்னாரு. यीशु मसीह बोले तू जा वो चंगाई पाएगा करके அப்ப மதியான வேளையில அந்த சம்பவம் நடந்திருக்கு. तो दोपहर के समय में ये एक संभव हुआ था. இப்படி நாம் கொஞ்சம் புரிந்து படித்தால் தான் வேதத்தை நம்ம சரியான விதத்துல புரிந்து கொள்ள முடியும். तो अगर हम इसे समझकर पढ़ेंगे तो ही हमें समझ में आएगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இப்படி अनेक காரியங்களை நம்ம வரநாட்கள கற்றுக்கொள்ளலாம். ऐसे कई कार्य हम आगे के समय में समझेंगे. அப்போ அந்த சமாரிய ஸ்திரியை அவள் நடு பகல்ல சந்தித்ததனால தான் நான் சொன்னேன். वो सामरी स्त्री को दोपहर के समय में देखा इसलिए மதியான நேரத்துல ஸ்திரீகள் வெளியே வர மாட்டாங்கன்னு சொன்னேன். दोपहर के समय में कोई स्त्री बाहर नहीं आते करके வந்தா காலையில வருவாங்க, இல்லனா மாலை நேரத்துல தண்ணீரை பிடிப்பார்கள். मैंने कहा था कि वो या तो सुबह आते नहीं तो शाम को आते करके. அல்லேலூயா. हालेलुया. அதே போல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ஒரு நாலேஜ் காண்டி சொல்றேன். और एक कार्य को नॉलेज के लिए मैं कहता हूँ. யூதருடைய வருட கணக்கு பார்க்கும் பொழுது यहूदियों का जो साल का गिनती होता है, நம்மளை போல 12 மாசம் இருக்கும். हमारे जैसे 12 महीना होता है. ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय ஒரு மாசம் 29 நாட்கள் இருக்கும், இன்னொரு மாசம் 30 நாட்கள் இருக்கும். एक महीने में 29 दिन होते हैं और एक महीने में 30 दिन होते हैं. இப்போ அவருடைய முதல் மாதம் நிஷான் அப்படிம்பாங்க. और पहले महीने को निशान करके நிஷான்ல 30 நாட்கள் இருந்தா निशान में 30 दिन हो तो அயார்ங்கிற மாசத்துல 29 நாட்கள் இருக்கும். अयान में 29 दिन होते हैं. சோ இப்படி ஒரு 12 மாசங்கள் உங்களுக்கு உண்டு. वैसे 12 महीना होता है. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது वैसे अगर देखेंगे அவங்களுக்கு வருஷத்துக்கு எத்தனை நாள் தெரியுமா வரும்? तो साल में कितना दिन आता है? நமக்கு எத்தனை நாள் வருது வருஷத்துக்கு? 365. அவங்களுக்கு 354 தான் வரும். उनको बस 354 आता है. அவங்க இயர் 354 இயர் தான் இருக்கும். उनके साल में बस 354 डेज ही होता है. ஆனா என்ன நடக்கும்னா, लेकिन क्या होता है, இந்த நாள் குறைந்து இருக்க இதெல்லாம் சேர்த்து ये जो कम हुआ है वो दिन को
मिलाकर லீப் இயர்னு ஒன்று வரும். लीप ईयर करके एक आता है. நமக்கு ஒரு லீப் இயர் 4 இயர்ஸ்க்கு ஒன்று வருது இல்ல? हमें लीप ईयर 4 साल में एक बार आता है ना. அதே மாதிரி அவங்களுக்கு 19 வருஷத்துல 7 முறை வரும் பாருங்க. वैसे उनको 19 साल में एक बार आता है. 7 बार आता है. 7 बार आता है. அப்படி லீப் இயர் வரும் பொழுது वैसे जब आता है அவங்களுக்கு 29 நாட்களை வச்சு இன்னொரு மாதத்தை கூட்டிக் கொள்வாங்க. वैसे वो 29 डेज को बढ़ाकर और एक महीना वो लगा लेते हैं. ஒரு மாதம் அந்த ஒரு வருஷம் மட்டும் அவங்களுக்கு வந்து 13 மாசம் இருக்கும். वैसे ही वो एक साल में उनको 13 मंथ्स होता है. அந்த மாதத்துக்கு பேர் வேதார் அப்படிமாங்க. उस महीने को वेदार कर करके कहते हैं. இது வந்து அந்த கடைசி மாசம் ஆதார் மாசம் இருக்கு, அதுக்கும் முதல் மாசம் நிஷானுக்கு இடையில ஒரு மாசத்தை ஆட் பண்ணிடுவாங்க. हागार और पहला महीना जो है उसके बीच में वो लगा देते हैं. ஹalleluya. இப்படி தான் அவங்களுடைய கேலண்டர் மீன்ஸ் அந்த இயர் வந்து அப்படி ஸ்டார்ட் ஆகும். அது वैसे ही उनका साल शुरू होता है. அதனால யூதருடைய நாட்கணக்கு அதனுடைய வருட கணக்கு எல்லாமே நம்மளோட டோட்டலா டிஃபரெண்டா தான் இருக்கும். तो इसलिए हमारा जो कैलेंडर है और यहूदियों का कैलेंडर है बहुत अलग है. அந்த கேலண்டர் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. उसे हम फॉलो कर नहीं पाएंगे. ஹalleluya. அதனால சில காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது इसलिए हम कुछ कार्य करते समय அவங்க அப்படி பண்றாங்களே நம்ம இப்படி பண்றோம் சொல்லக்கூடாது. इसलिए वो ऐसे कर रहे हैं हमें ऐसे करना चाहिए करके नहीं. அவங்க இத நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. वो जो फॉलो करते हैं उसे हम फॉलो कर नहीं पाएंगे. சிம்பிளா ஒரு மேட்டர் சொல்றேனே. छोटी सी एक बात कहता हूं. ராபோஜனம் அப்படி இருக்குது. उसमें लिखा है कि रात की भोजन நம்ம எப்ப எடுக்கிறோம்? हम कभी लेते हैं காலையில தான் இது எடுக்கிறோம். वो सुबह ही हम लेते हैं. நம்ம அந்த தேவனுடைய பந்தி எடுக்கிற நேரம் காலை அல்லது மதியம் அந்த டைம்ல தான் எடுக்கிறோம். हम उसका भोज लेते समय या तो सुबह या दोपहर के समय में. அவங்க ராத்திரி தான் எடுப்பாங்க. लेकिन वो रात को ही वो करते थे. அத வந்து நம்ம நைட் பண்ண முடியாது. लेकिन हम उसे रात பண்ண முடியாது இல்ல, நம்ம அதை ஃபாலோ பண்றது இல்ல. हम कर नहीं सकते ऐसे नहीं है, लेकिन हम उसे फॉलो नहीं करते. ஏன் அப்படினா क्यों बोले तो அவங்களுடைய முதல் துவக்க நாள் வந்து மாலை நேரம். क्योंकि उनका दिन का शुरुआत शाम को होता है. அப்போ அதனால அவங்க அந்த துவக்க நேரத்துல அதை ஸ்டார்ட் பண்றாங்க, அந்த தேவனுடைய பந்தி எடுக்கறாங்க. क्योंकि वो शुरू उनका रात में शुरू होता है, इसलिए शुरू में ही वो भोज करते हैं. நம்முடைய துவக்க நேரம் காலை, हमारा शुरू होता है सुबह. அதனால நம்ம அத காலையில எடுக்கிறோம். इसलिए हम उसे सुबह लेते हैं. சோ அதனால இத வச்சிட்டு நம்ம வந்து இல்ல அவங்க எடுக்கிறது தான் கரெக்ட் நம்ம எடுக்கிறது தப்பு அப்படினு யாரையும் நம்ம நிர்ணயிக்க முடியாது. इसलिए वो जो कर रहे वो सही, हम जो कर रहे वो गलत है करके कभी भी कोई बोल नहीं सकता. சில நேரங்கள அவங்கவங்க இடத்திற்கு ஏத்தார் போல இந்த காரியங்கள் நடப்பதை தேவன் அனுமதிக்கிறார். कुछ समय उन सबके जगह के हिसाब से परमेश्वर अनुमति देता है. ஹalleluya. हालेलुया. எந்த நேரம் எடுத்தாலும் பிரச்சனை இல்ல, कोई भी समय ले सकते हैं. ஆனா எடுக்கிறதுக்கு பரிசுத்தமா ஆயத்தமா எடுக்கணும் அவ்வளவுதான். लेकिन लेने के लिए पवित्रता के साथ आना है. அதற்குரிய தகுதியோடு நம்ம எடுத்துட்டோம் அப்படினா उसके एक योग्यता के साथ आगे आओगे तो நம்ம தேவன் அதை கனம் பண்ணுவார். परमेश्वर उसे महिमा आदर करेंगे. புரியுதா? அதே மாதிரி தான் சில காரியங்களை வந்து நம்ம வந்து யூதர்களுடைய பாரம்பரியத்துக்கு நம்ம உள்ள போக முடியாது. इसलिए कुछ कार्य में हम यहूदियों के जैसे कर नहीं सकते. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம வேதத்துக்கு வருவோம், நம்ம இதுக்கு லெசனுக்கு வந்துருவோம். हम अपने अध्ययन में आ जाते हैं. இப்போ புரிஞ்சிட்டீங்களா? இப்போ மணி நேரம் என்னது, ஜாமம் என்னது, இத மட்டும் நீங்க புரிஞ்சிக்காங்க. पहर क्या है और घंटा क्या है करके आपको समझ में आ रहा है. ஹalleluya. நைட்டுக்குள்ள ஜாமம் என்று சொல்லுவாங்க. रात में जो घंटे होते हैं उसे हम पहर कहते हैं. பகல்க்குரிய சம்பவங்கள் எல்லாம் மணி நேரம் என்று எழுதப்பட்டிருக்கும். और सुबह के जो भी संभव होते हैं उसे हम घंटा कहते हैं. சோ நம்ம வேதத்தை படிக்க சொல்லி அப்படி வரும்போது கொஞ்சம் நிப்பாட்டி யோசிச்சு பார்க்கணும். तो जब भी हम बाइबल पढ़ते, जब भी ऐसे आता है तो हमें सोचना है कि वो क्या होता है करके. ஓகேவா? அப்படி யோசித்து பார்த்து டக்குனு ஒரு குறிப்பு எழுதி வச்சுக்கணும். இந்த ஜாமமா இத்தனை மணி நேரத்துல இருக்கும் அப்படி. और हम उसे देखकर हम उसे लिखकर भी रखना है. ஏன்னா உங்க யாராவது அடுத்த கேள்வி கேட்க சொல்ல அது சொல்ல ஈஸியா இருக்கும். क्योंकि अगले बार कोई आपसे सवाल करेगा तो आपको बहुत आसान रहेगा. ஹalleluya. हालेलुया. சரி, அந்த யோவான்ல நம்ம பார்த்தோம் சமாரிய ஸ்திரீட்ட வந்து இயேசு கிறிஸ்து 8ஆம் வசனத்துல சொல்றாங்க தாகத்துக்கு தா என்று சொல்லுகிறார். हम 8वां वचन में देखते हैं कि मुझे पानी पिला करके. ஹalleluya. हालेलुया. 9ஆம் வசனத்துல அந்த யூதர்கள் சமாரிய ஸ்திரியோட சம்பந்தம் கலவாதல் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. तो वहाँ हम देखते हैं कि सामरियों और यहूदियों में कोई रिश्ता होता नहीं है करके. அந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவை பார்த்து கேட்கிற சொல்றாள், वो सामरी स्त्री यीशु को देखकर कहती है, நீர் யூதனாய் இருக்க तू यहूदी होकर சமாரிய ஸ்திரியாகிய என்னிடத்தில் मुझ सामरी स्त्री से தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால் पानी क्यों मांगता है करके वो पूछती है. ஹalleluya. हालेलुया. இப்போ இந்த சமாரிய ஸ்திரீ வருகிற நேரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தேவ திட்டம் அதுல இருக்கு நான் புரிஞ்சுக்கிடலாம். ये सामरी स्त्री जिस समय में आती है तो ये सब देखकर हम ये जान सकते हैं कि परमेश्वर का इच्छा है करके. அதே போல இயேசு கிறிஸ்துவும் தேவ சித்தத்தோடு தான் அந்த இடத்துக்கு போய் இருக்கிறார். यीशु मसीह भी परमेश्वर की इच्छा के अनुसार ही उधर गए. இப்போ முதலாவதாக அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. पहले हम देखते कि उन दोनों
दोनों के बीच में एक आर्ग्यूमेंट चलता है ஆர்குமெண்ட் नहीं, கன்வர்சேஷன், conversation. ஒரு பேச்சுவார்த்தை, एक பாத். बातचीत होता है करके। அல்லேலூயா. புரியுது? அப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து வந்தோடனே எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு அப்படின்னு கேட்கிறார். यीशु मसीह उसको देखकर पूछते हैं कि मुझे प्यास लगी है, तू पानी दे करके, அல்லேலூயா, पानी पिला करके। அல்லேலூயா. हालेलुया, இங்க நம்ம பார்க்கிறோம், हालेलुया। இதுல ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். इसे हमें एक बात समझना है कि இயேசு கிறிஸ்து யார்? यीशु मसीह कौन है? எல்லாருக்கும் தண்ணியை கொடுக்கிறவர். यीशु मसीह सबको पानी देने वाले हैं। ஆனா இங்க இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தண்ணி தா அப்படிங்கிறார். लेकिन यहाँ हम देखते हैं कि यीशु मसीह पूछते पानी दे कर। இயேசு கிறிஸ்து யார் என்றால் எல்லாருடைய தாகத்தையும் தீர்க்கிறவர். यीशु मसीह कौन है पूछे तो जो प्यास को बुझाता है। ஆனா இங்க சொல்ல எனக்கு தாகமா இருக்கு தா அப்படிங்கிறார். लेकिन यहाँ हम देखते हैं कि मुझे प्यास लगी, पानी पिला कर। இங்கேயே இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்திற்கு சில முரண்பாடுகள் வருகிறது. यहाँ हम देखिए यीशु मसीह के देवत्व में एक शंका आती है। ஆனால் அதே நேரத்துல लेकिन அதை அவர் மனித இயல்போடு கேட்க ஆரம்பித்தார். लेकिन उसे वो एक शारीरिक रीति से उसने पूछा। அத நான் கடந்த வாரத்திலே சொன்னேன். इसे मैं पिछले हफ्ते में भी कहा அவர் था। தேவனுடைய ரூபமாய் அப்படினா தெய்வத்துவ உடையவராய் இருந்தாலும் கூட देवत्व का एक फॉर्म होने के बावजूद அவர் மனித இயல்போடு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதை புரிந்து கொள்ளணும். लेकिन वो एक शारीरिक रीति से इस दुनिया में वो जिया ஒரு சாதாரண மனிதனை போல தான் அவர் வாழ்ந்தார். एक साधारण एक मनुष्य की तरह वो जिया। ஆனால் அதே நேரத்தில் தேவன் செய்கிற அத்தனை வல்லமையும் அவர்ட்ட இருந்தது. लेकिन परमेश्वर करने वाले पूरे बल उसके अंदर भी था। தேவனிடத்திலிருந்து அத்தனை மகிமையும் அவர்ட்ட இருந்தது. परमेश्वर के पास जो महिमा था वो उसके अंदर भी था। அல்லேலூயா, हालेलुया। புரியுதா? இப்போ இதே நேரத்தில் அவர் ஒரு பெரிய மேசியாவாய் தன்னை காட்டிக்கொண்டு इसी समय अगर देखेंगे तो उसे अपने आप को एक बड़े मेसिया की तरह दिखाकर தாகத்துக்கு தா அப்படினா ஸ்திரீ என்ன சொல்லி இருப்பாங்க? प्यासा हूँ पानी दे करके पूछेंगे तो वो स्त्री क्या कही நீ தான் பெரிய தேவனா உமர் கேக்கு தாகம் எடுக்க அப்படினு கேட்டிருப்பாங்க. वो बोली रहेगी आप तो बड़े परमेश्वर हो, आपको क्यों पानी चाहिए करके। ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனித இயல்போடு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதை நாம் மறந்து விட கூடாது. हमें ये समझ में आना चाहिए कि वो एक साधारण मनुष्य की तरह इस दुनिया में जिया करके। மற்ற தெய்வங்களை குறித்து சொல்லும் பொழுது दूसरे देव परमेश्वर के बारे में देखेंगे அவருக்கு 10 கை இருந்துச்சு, उसके लिए उसका 10 हाथ था, அத்தனை முகம் இருந்துச்சு, उतना सिर था, அத்தனை கால் இருந்துச்சு, उतना पैर था। அப்படிலாம் இயேசு வாழல. वैसे परमेश्वर नहीं जिए। ரெண்டு காலோட தான் இருந்தார், उसका बस 2 ही पैर, ரெண்டு கையோட தான் இருந்தார், 2 ही हाथ, ஒரே முகம் தான், एक ही शक्ल था। நம்மளை போல தாகம் வந்தது, हमारी तरह उसको भी प्यास लगा, நம்மளை போல தண்ணியை கேட்க ஆரம்பித்தார். हमारी तरह उसने भी प्यास के लिए पानी இயேசு கிறிஸ்து मांगा। அவர் தெய்வமாய் இருந்தாலும் கூட वो यीशु मसीह परमेश्वर होने के இந்த बावजूद உலகத்துல உங்களுக்காக எனக்காய் வரும்பொழுது நம்மை போலவே அவர் மாறினார். लेकिन आप और मेरे लिए हमारे जैसे वो जिया। அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய சிறந்த ஒரு அர்ப்பணிப்பு. वही परमेश्वर यीशु मसीह का श्रेष्ठ एक अर्पणता है। அல்லேலூயா. இப்ப தாகத்துக்கு தான் கேட்ட உடனே प्यासा हूँ पानी देकर कर पूछते हैं, இந்த ஸ்திரீ சொல்லுகிற பதில் இருந்து ये स्त्री जो जवाब देती है ஒரு 3 காரியங்களை நம்ம கண்டுகொள்ள முடியும். इससे 3 कार्य हम समझ सकते ஒன்று, हैं। அவள் சொல்லுகிறார் யூதர்கள் சமாரியரோட பேச மாட்டாங்க. पहले कार्य है कि यहूदियों सामरियों से बात नहीं करते। நீங்க எப்படி பேசலாம் आप कैसे बात कर सकते என்று हो, சொல்லி முதல் கேள்வியை எழுப்புகிறார். ऐसे करके वो पहला सवाल करती है। இரண்டாவது பார்க்கும் பொழுது दूसरा हम देखते हैं, நீர் யூதனாய் இருக்க நான் சமாரிய ஸ்திரியா இருக்க என்னிடத்தில் நீர் எப்படி வந்து கேட்கலாம்? आप यहूदी हो मैं सामरी हूं तो आप मुझसे आकर कैसे पूछ सकते हो। இரண்டாவதாக दूसरा இந்த ஸ்திரீ அழுத்தமாக தன்னுடைய நிலையை அங்கு சொல்லுகிறார். वो स्त्री उधर अपनी स्थिति को एकदम दबाकर वो कहती है। அல்லேலூயா. இங்க சில நேரத்துல நம்ம தப்பு பண்ணுவோம் பாருங்களேன். यहाँ हम कुछ कार्य में गलती करते हैं। நம்முடைய நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட மாட்டோம் சில हम நேரத்துல. अपनी स्थिति को नहीं समझते। சில நேரத்துல நம்மள ஆண்டு ஒரு இடத்துல வச்சிருப்பாரு, हमें परमेश्वर ने एक जगह पर रखा है, ஆனா நம்ம யோசிப்போம் அதுக்கு மேல இருக்கிற இடத்துல தான் யோசிப்போம். लेकिन हम सोचते हैं कि हम उसके ऊपर की जगह पर सोचते हैं। அல்லேலூயா. அங்கதான் சில நேரத்துல நம்ம தவறுகிறோம் பாருங்க. उसी जगह पर हम कुछ गलतियां करते हैं। நம்மள எந்த ஸ்தானத்தில் ஆண்டு வைக்கிறாரோ அந்த ஸ்தானத்திலிருந்து தான் நடந்து கொள்ள வேண்டும். हमें परमेश्वर ने जिस स्थिति पे रखा है उसी स्थिति के हिसाब से हमें चलना है। இப்போ இந்த சமாரிய ஸ்திரீ வந்து अब ये सामरी स्त्री जो है இயேசு யார் என்பதையும் தெளிவாய் சொல்லுகிறார். यीशु मसीह कौन है करके वो बताती है, தான் யார் என்பதையும் ரொம்ப தெளிவா சொல்றா. और वो कौन है करके स्पष्टता के साथ இயேசு कहती है। யார்? யூதர். यीशु मसीह कौन है? यहूदी நான் है। ஒரு சமாரிய ஸ்திரீ. और मैं कौन हूँ? मैं सामरी स्त्री हूँ। புரியுதா? அந்த தன்னுடைய நிலை சமாரிய ஸ்திரீ என்பது அவளுக்கு வந்து பெருமையான நிலை கிடையாது. सामरी स्त्री बोले तो वो एक गर्व का एक ये नहीं है। யூதர்களை விட சமாரியர்கள் தாழ்ந்தவர்கள், அந்த நிலையில தான் அவள் பேசுறா. यहूदियों से सामरियां जो होते हैं वो
थोड़े नीच होते हैं। அந்த நிலையில இருந்து அவள் தன்னுடைய காரியத்தை उस சொல்றா அவள். स्थिति में रहकर ही वो अपने कार्य को कहती है। அவள் இயேசுவை தாழ்த்தி தன்னை உயர்த்தி பேசல. यीशु मसीह को नीच कर कर अपने आप को ऊपर कर कर नहीं कही। இயேசுவை உயர்ந்தான இடத்துல வச்சு தான் தன்னுடைய நிலையை அங்க விளக்குறார். यीशु मसीह को ऊंची जगह पर रखकर ही वो ऐसे कहती அடுத்து है। அவள் சொல்லுகிறாள், अगली बात वो कहती है, தாகத்துக்கு தானி எப்படி என்கிட்ட கேட்கலாம்? दूसरी वो पूछती है कि प्यासा हूँ पानी दे करके कैसे पूछ सकते हैं। ஒரு ஆச்சரியமான கேள்வி அவளுக்கு. ये एक आश्चर्यचकित एक இங்க सवाल है। அதிகாரத்தோட அவ கேட்கல. यहाँ वो अधिकार के साथ नहीं कहते எப்படி நீங்க என்கிட்ட கேட்கலாம் அப்படி கேட்கல. आप कैसे मांग सकते हो करके नहीं அவளுக்கு ஒரு पूछी। ஆச்சரியம் இருக்கு. उसको एक आश्चर्य होता है அவர் ஒரு उसके अंदर। யூதர், वो एक यहूदी நான் है, ஒரு சமாரி ஸ்திரீ, मैं एक सामरी हूँ, என்கிட்ட வந்து நீங்க எப்படி கேட்கலாம்? मुझसे कैसे पूछ सकते हो ஒரு आप? ஆச்சரியத்தோட ஒரு கேள்வி एक எழுப்புகிறார். आश्चर्य के साथ एक सवाल उठता है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த சமாரிய ஸ்திரீட்ட இருந்த ये सामरी स्त्री के पास रहने वाला சில நல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன कुछ அப்படின்னா, अच्छे गुण क्या है बोले तो, முதலாவதாக அவள் சம்பந்தம் கலவாத ஒரு இடத்துல வந்து ஒருவர் பேச ஆரம்பிக்கிறார். कोई रिश्ते के बिना रहने वाले जगह पर कोई आकर बात करे तो அதை குறித்து நல்ல ஒரு கேள்வி எழுப்புகிறார். उससे एक अच्छा एक सवाल उठाती है। இரண்டாவது அங்க பார்க்கும் பொழுது दूसरा देखे तो தன்னுடைய நிலை என்ன என்பதையும் அவள் உணர்ந்து பேசுகிறாள். अपने स्थिति क्या है कर कर जान कर वो बोलती है। மூன்றாவது தன்னிடத்தில் கேட்கத்தக்கதாக நம்மட்ட என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோட கேட்கிறார். तीसरा मेरे पास क्या है कर कर वो आश्चर्यचकित के साथ वो देखती है। அல்லேலூயா. இப்படி கேட்ட உடனே தான் ऐसे मांगने पर ही 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது 10वां वचन में हम देखते हैं, இயேசு அவளுக்கு பிரயோத்திரமாக यीशु उत्तर देते हैं, தேவனுடைய ஈவையும், यद- அந்த வசனம் வாசித்தார், தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாய் என்றார். यीशु ने उत्तर दिया, यदि तू परमेश्वर के वरदान को जानती और यह भी जानती कि वह कौन है जो तुझसे कहता है मुझे पानी पिला, तो तू उससे मांगती और वह तुझे जीवन का जल देता। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இயேசு கிறிஸ்து यीशु मसीह அந்த ஸ்திரீக்கு சொல்லுகிற பதில் என்ன? उस स्त्री को देने वाला जवाब क्या है? 3 பதிலை இங்கு சொல்லுகிறார். यहाँ 3 जवाब देते हैं। ஒன்று, पहला, நீ தேவனுடைய ஈவை அறிந்திருந்தாயானால். यदि तू परमेश्वर का वरदान जानी होती तो। ஈவ் என்பது வரதான் சொல்லிருக்காங்க. हाँ। ஓகே. இரண்டாவது சொல்லுகிறது, दूसरा कहा गया है, உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தாயானால். यह भी जानती कि वह कौन है जो तुझसे कहता है। மூன்றாவது சொல்லுகிறார், और तीसरा, அவரே உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். वो खुद तुझे पानी दे देता, जीवन हालेलुया। का जल दे देता। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த சமாரிய ஸ்திரீயுடைய கேள்விக்கும் ये सामरी स्त्री का सवाल அவருடைய ஆச்சரியமான பார்வைக்கும் उसके आश्चर्यचकित दर्शन से அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு நல்ல பதில பாருங்க. यीशु मसीह देने वाला एक अच्छा जवाब को நீ देखेंगे तो, முதலாவதாக தேவனுடைய ஈவை அறிந்திருக்க வேண்டும். पहले तू परमेश्वर के वरदान को जाना होना चाहिए। அல்லேலூயா. ஏன்னா இவளுக்கு ஆச்சரியம், எப்படிப்பா ஒரு யூதன் என்கிட்ட வந்து பேசுறாரு, उसको एक आश्चर्य है कि कैसे ये यहूदी मेरे से आकर बात कर रहा है। அதுவும் எப்படிப்பட்ட யூதன் தெரியுமா? वो किस तरह का यहूदी है? இயேசுவை அந்த நாட்கள்ல வந்து ஒரு ரபி மாதிரி பார்த்தாங்க. அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி மாதிரி பார்த்தாங்க. यीशु मसीह को उस जमाने में रबी यानी कि एक नबी की तरह देखते थे, அல்லது அவர் ஒரு போதகராய் பார்த்தார்கள். नहीं तो उसे एक प्रचारक के रूप में देखते थे। இப்ப நான் கடந்த நாட்களில் சொன்னேன், அது ஒரு சாதாரண யூதன் கூட பொது வெளியில பெண்களிடம் பேச மாட்டான். एक साधारण यहूदी भी देखोगे तो एक पब्लिक प्लेस में एक स्त्री से बात नहीं करते। ஆனால் இயேசுவை எல்லாரும் ரபி மாதிரி பார்க்கறாங்க, ஒரு போதகராய் பார்க்கறாங்க. लेकिन यीशु मसीह को एक रबी एक टीचर के समान देखते அப்போ हैं। ஒரு ரபி எந்த ஒரு இடத்திலும் கூட பெண்களோடு பொது இடத்துல பேச மாட்டாங்க. एक रबी एक पब्लिक प्लेस में कोई भी एक स्त्री से बात नहीं करते। ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு போதகராய் மற்றவருடைய கண்களுக்கு தெரிந்தாலும் ஒரு பெண்ணோடு பேச வருகிறார். लेकिन यीशु मसीह एक रबी होने के बावजूद एक स्त्री से बात करते हैं। அதுவும் யூதல் அல்லாத அந்நிய ஒரு சமாரிய ஸ்திரியோடு பேச वो வருகிறார். भी वो यहूदी नहीं है, वो सामरी है। அல்லேலூயா. அப்ப அதனால தான் அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. इसलिए उसको एक आश्चर्य लगने लगा, எப்படி என்கிட்ட இந்த யூதன் வந்து பேசலாம்? ऐसे कैसे यहूदी मेरे पास आकर बात அவள் कर ஆச்சரியமா सकता है? கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ தேவனுடைய ஈவன் அறிந்திருக்கணும். वो आश्चर्य के साथ जब बोलती है तो परमेश्वर कहते हैं कि तुझे परमेश्वर का वरदान அப்ப जानना है। இயேசு கிறிஸ்து சமாரியோடு ஸ்திரியோடு பேசுவதற்கும் यीशु मसीह सामरी स्त्री से बात करने के लिए தேவனுடைய ஈவுக்கு என்ன சம்பந்தம்? और परमेश्वर का वरदान का क्या मिलन है?
இதாவது சம்பந்தம் இயேசு கிறிஸ்து எதை சொன்னாலும் சம்பந்தத்தோட தான் பேசுவார். यीशु मसीह कुछ भी कहा तो उसका एक कोई ना कोई रिश्ता होता है, அதற்கு ஒரு அதுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். उसका एक कनेक्शन होता है. கனெக்ஷன் எல்லாம் பேச மாட்டார். कनेक्शन के बिना कुछ बोलते இப்போ नहीं है. சமாரிய ஸ்திரீ சொல்றா, நீ ஒரு யூதன் வந்து என்கிட்ட தண்ணி கேட்க அப்படின்னு சொல்றா. सामरी स्त्री कहती है कि तू यहूदी है और तू आकर मुझसे पूछता है कि पानी देकर. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, लेकिन यीशु मसीह நீ कहते हैं தேவனுடைய ஈவு அறிந்திருந்தா இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டே அப்படிங்கறார். यदि तू परमेश्वर का वरदान जानी होती तो ये पूछती ही नहीं. அதனுடைய அர்த்தம் அதுதான். उसका मतलब यही है. தேவனுடைய ஈவை நீ அறிந்திருந்தாயானால், यदि तो परमेश्वर का वरदान जाना होता तो நீ கேட்டிருக்க மாட்ட, அல்லது நீயே என்கிட்ட தண்ணி தான் கேட்டிருப்ப அப்படிங்கறார். तू मुझसे नहीं पूछती, तू मुझसे जीवन का जल पूछती. அப்ப தேவனுடைய ஈவு எப்படிப்பட்டது? तो परमेश्वर का वरदान कैसा है? அதை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் பேச காரணம் என்ன? यीशु मसीह इस जगह पर उसके बारे में बात करने का क्या कारण है? நம்ம ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. रोमियो के 5वें अध्याय में ரோமர் 5ஆம் அதிகாரத்துல रोमियो के 5वें अध्याय में 15 ல இருந்து 21 வரைக்கும் பார்க்கும் பொழுது 15 से 21 तक देखेंगे तो தேவனுடைய ஈவை குறித்து சொல்லுகிறது. परमेश्वर के वरदान के बारे में लिखा है. தேவனுடைய ஈவு எப்படிப்பட்ட ஈவா? परमेश्वर का वरदान कैसा है? நான் அந்த படிக்கிறேன், मैं पढ़ நீ பாருங்க. மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று. இங்க நம்ம பார்க்கிறோம், यहाँ हम देखते हैं தேவனுடைய மீறுதலின் பலத்திற்கும் கிருபை வரத்தின் பலத்திற்கும் வித்தியாசத்தை சொல்லுகிறார். மீறுதலின் பலன் ரோமர் 5:15 5:15. किंतु परमेश्वर का वरदान आदम के अपराध के जैसा नहीं था, क्योंकि यदि उस एक व्यक्ति के अपराध के कारण सभी लोगों की मृत्यु हुई तो उस एक व्यक्ति यीशु मसीह के कारण करुणा के कारण मिले परमेश्वर के अनुग्रह और वरदान तो सभी लोगों की भलाई के लिए कितना कुछ और अधिक है. ஓகே, அந்த அதிகாரத்தை அப்படியே வெச்சுக்கோ. இங்க நம்ம பார்க்கிறோம், यहाँ हम देखते हैं ஒரு மனிதனால, ஒரு மீறுதலினால, एक अपराध की वजह से அதற்கான பலன் அப்படினா எல்லாரும் மரிக்காங்க. उसके वजह से सब लोग मरते हैं. புரியுதா? இது வந்து மீறுதல். எப்பொழுது ஆதாம் மீறுதல் பண்ணாரோ அப்பொழுது வந்த காரியம். जब आदम ने एक अपराध किया तो उसके बाद ये हुआ. இப்ப தேவனுடைய ஈவு, அந்த ஈவு என்ன பண்ணுகிறதுனா, लेकिन परमेश्वर का वरदान क्या करता है? ஒரு மனிதன் மரிக்க போய் एक मनुष्य मरने के बाद எல்லார் மேலும் தேவ கிருபை பெறுகிறது. सबके ऊपर परमेश्वर का करुणा बढ़ता है. அல்லேலூயா. அப்ப ஒரு ஆதாம் மீறுதல் செய்ததனால एक आदम एक अपराध किया, इस कारण எல்லாரும் மரித்து கொண்டிருக்கிறாங்க. सब मर रहे हैं. ஒரு இயேசு கிறிஸ்து மரித்ததனால் அல்லது கீழ்ப்படிந்ததனால் एक यीशु मसीह मरे यानी कि आज्ञापालन के इस कारण அதன் நிமித்தம் எல்லார் மேலும் கிருபை பெருகிற்று. इस वजह से सबके ऊपर करुणा बढ़ा. அப்ப தேவனுடைய ஈவு என்பது என்ன தெரியுமா? तो परमेश्वर का वरदान बोले तो क्या? எல்லாரையும் தேவனுடைய கிருபைக்குள் கொண்டு வருவது. सभी लोगों को परमेश्वर की करुणा के अंदर लाना. அதுதான் தேவனுடைய ஈவு. वही परमेश्वर का वरदान है. இப்போ இந்த சமாரிய ஸ்திரியையும் தேவனுடைய கிருபைக்குள் கொண்டு வரணும். इस सामरी स्त्री को भी परमेश्वर की करुणा के अंदर लाना है. அந்த கிருபைக்கு கொண்டு வரணும் அப்படினா, यदि परमेश्वर की करुणा के अंदर लाना है तो அவள் தேவனுடைய ஈவை பெற்று இருக்க வேண்டும். तो उसे परमेश्वर का वरदान पाया होना அப்படி चाहिए. இல்லை என்றால் यदि वो नहीं पाई அவள் தேவனுடைய கிருபைக்கு உட்பட முடியாது. तो वो परमेश्वर की करुणा के बीत नहीं आ सकती. அவள் மீது இருக்கிற மீறுதலின் பலனாகிய மரணத்தை அவள் ஜெயிக்க முடியாது. तो उसके अंदर रहने वाला मृत्यु को जीत नहीं पाएगी. அதனால தான் நீ தேவனுடைய ஈவை அறிந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறார். इसलिए वो बोलते कि यदि तू परमेश्वर के वरदान को जानी होती तो अच्छा रहता. ஏன்னா தேவனுடைய ஈவு கிருபைகளை எல்லார் மீதும் பொழிகிறது. क्योंकि परमेश्वर का वरदान सबके ऊपर करुणा को இரண்டாவது தேவனுடைய ஈவு என்ன பண்ணுகிறது பாருங்க. दूसरा परमेश्वर का அதே அதிகாரத்துல நம்ம கொஞ்சம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 16 वचन देखेंगे तो ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ अनेक குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. और यह वरदान भी उस पापी के द्वारा लाए गए परिणाम के समान नहीं है, क्योंकि दंड के हेतु न्याय का आगमन एक अपराध के बाद हुआ था, किंतु यह वरदान जो दोष मुक्ति की ओर ले जाता है अनेक अपराधों के बाद आया था. இங்க என்ன நடக்கிறது? यहाँ क्या होता है? ஒரு மனிதனால एक मनुष्य से எல்லாரும் ஆக்கினை தீர்ப்படைகிறார்கள். सब लोग न्याय पाते हैं. அப்படி दंड पाते हैं. அப்பனா ஒரு மனிதனாகிய ஆதாம் தவறு செய்ததனால एक मनुष्य आदम
अपराध क्या है इस कारण? அது நிமித்தம் எல்லா மனிதர் மீதும் ஆக்கினை தீர்ப்பு வந்து விட்டதாம். इसकी वजह से सबके ऊपर एक दंड आ गया है। ஆனா தேவனுடைய ஈவு என்ன பண்ணுதுன்னா, लेकिन परमेश्वर का वरदान क्या அந்த करता है? ஆக்கினை தீர்ப்பை அகற்றி விட்டு उस दंड को हटाकर நீதி வழங்கும் தீர்ப்பை நமக்கு கொண்டு வந்துச்சு. एक न्याय करने वाला एक वरदान को हमें दे दिया है। அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? என் மேல ஆக்கினை தீர்ப்பு தண்டனை இருக்கு. मेरे ऊपर एक अपराध है। இது நான் செஞ்ச தப்பு இல்ல. ये मैंने किया हुआ गलती नहीं யார் है। செஞ்ச தப்பு? किसने किया अपराध? ஆதாம் செஞ்ச தப்பு. आदम ने किया இப்ப अपराध ஆதாம் है। செஞ்ச தப்புனால आदम ने किया अपराध की वजह से என் மேல ஒரு தண்டனை இருக்கு. मेरे ऊपर एक दंड है। இது வந்து தேவனுடைய என்னது இது மீறுதலினால் அந்த குற்றத்து நிமித்தம் வந்த ஒரு தண்டனை இது. ये अपराधों की वजह से आया हुआ एक दंड है। இப்ப இயேசு கிறிஸ்து வந்ததுனால यीशु मसीह आए इस कारण। தேவனுடைய ஈவு என்ன சொல்லுது தெரியுமா? परमेश्वर का वरदान क्या कहता है? இவன் மீது இருக்கிற தண்டனைய इसके ऊपर जो दंड है நான் சிலுவையில சுமந்துட்டேன். मैंने उसे सूली पर இப்ப இந்த தண்டனைய इस दंड को இவன் சிலுவையில் நான் சுமந்திருப்பதினால் मैंने सूली पर उसे उठाया था। इस என் कारण மீது தண்டனை கிடையாது, கர்த்தருடைய நீதி விளங்க போகிறது. मेरे ऊपर दंड नहीं, मेरे ऊपर उसका न्याय रहेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவனுடைய ஈவு வந்தாதான் तो परमेश्वर का वरदान आएगा तो நம்ம மீது இருக்கிற தண்டனை மாறும், இல்லனா மாறாது. तो हमारे ऊपर रहने वाला दंड बदलेगा। அதுதான் சமாரி ஸ்திரீக்கு அவர் சொல்லுகிறார், इसलिए वो सामरी स्त्री நீ को தேவனுடைய कहते हैं, ஈவை அறிஞ்சிருந்தா यदि तो परमेश्वर का वरदान को உன் जानी மீது होती ஒரு तो ஆக்கினை தீர்ப்பு இருக்குல்ல, तो तेरे ऊपर जो वो दंड है அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நீ தப்பி இருக்கலாம். वो उससे तो बच ही हो सकती है। அல்லேலூயா. बच सकती அப்ப थी। தேவ ஈவானது परमेश्वर का वरदान तो ஒன்று है எல்லார் மீதும் கிருபையை கொடுக்கிறது, सबके ऊपर करुणा देती है। இரண்டாவது दूसरा எல்லார் மீது இருந்த தண்டனை அகற்றுகிறது, सबके ऊपर रहने वाला दंड को हटाती है। மூன்றாவது என்ன நடக்கிறது? तीसरा क्या होता है? 17 வசனத்துக்கு வாங்க. 17 वचन ஒருவனுடைய மீறுதினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று அதிக நிச்சயமாமே. अतः यदि एक व्यक्ति के उस अपराध के कारण मृत्यु का शासन हो गया, तो जो परमेश्वर के अनुग्रह और उसके वरदान की प्रचुरता का जिसमें धर्मी का निवास उपभोग कर रहे हैं, वे तो जीवन में उस एक व्यक्ति यीशु मसीह के द्वारा और भी अधिक शासन करेंगे। ஓகே, இங்க இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. इस वचन को अच्छे से समझिए। இப்படி சொல்லுகிறது, यहाँ लिखा गया है ஒருவனுடைய மீறுதல்னால, एक के अपराध के कारण, அப்ப அந்த ஒருவன் யார்? ஆதாம். அதை நீங்க வச்சுக்கோங்க. एक व्यक्ति बोले तो वो आदम, ஆதாம் மூலமாய் आदम के कारण மரணமானது ஆண்டு கொண்டு இருக்கிறது. मृत्यु का शासन हमारे ऊपर है। புரியுதா? மரணம் நம்மை ஆளுகை செய்கிறது. हमारे ऊपर मृत्यु का शासन இப்போ है। ஆதாம் பாவம் செய்யல அப்படின்னா यदि आदम अपराध नहीं किया होता நமக்கு மரணமே கிடையாது. तो हमें कोई मरण होता नहीं। ஆதாமுக்கு மரணம் இருக்கு, நமக்கு மரணம் இருக்கு. आदम को मृत्यु नहीं होता, हमें भी சரி, இப்போ मृत्यु नहीं ஆதாம் होता। பாவம் செஞ்சிட்டாரு. लेकिन अभी आदम ने पाप कर இப்போ दिया है। ஆதாமின் நிமித்தம் வந்த அந்த மரணம் எல்லா மனிதனையும் ஆளுகை செய்கிறது. आदम ने जो पाप किया था उसके वजह से सबके ऊपर एक मृत्यु का शासन है। ஓகே, இப்போ இந்த மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. ये मृत्यु शासन कर இப்போ என்ன रहा है। பண்ணுதுன்னா, தேவனுடைய ஈவின் பரிபூரணம் என்ன பண்ணுதுன்னா, ये परमेश्वर का जो वरदान का प्रचुरता है, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே यीशु मसीह एक लौते ஜீவனை அடைந்து जीवन को पाकर ஆளுவார்கள் என்று நிச்சயமா இருக்கிறது. शासन करेंगे करके वो निश्चय है। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? என் மீது மரணம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது, मेरे ऊपर मृत्यु शासन कर रहा था, ஆனால் लेकिन இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்ததினால், यीशु मसीह मृत्यु को जीत அவர் மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததினால मृत्यु को जीत कर तीसरे दिन जी उठे। इस कारण அந்த ஜீவனை நானும் பெற்று उस जीवन को मैं भी पाकर மரணத்தை ஆளுகை செய்ய போகிறேன். मृत्यु को शासन करूंगा। அல்லேலூயா. हालेलुया। புரியுதா? அப்போ தேவனுடைய ஈவானது यीशु मसीह का जो वरदान என் है, மீது இருந்த மரணத்தின் ஆளுகை அகற்றி விட்டு मेरे ऊपर रहने वाला मृत्यु के शासन को हटाकर ஜீவனின் ஆளுகை எனக்கு கொடுத்திருக்கிறது. जीवन का शासन को मुझे दिया है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதான் அவரிடத்தில் நம்ம விசுவாசமா இருக்கும் பொழுது तो यदि हम उस पर विश्वास रहेंगे நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் तो மாறுகிறோம். हम शासन करने वाले बनेंगे। எதை ஆளுகை செய்கிறோம்? किसे शासन करेंगे? மரணத்தையும் ஆளுகை செய்ய முடியும், मृत्यु को भी शासन कर सकते இந்த हैं, உலகத்தையும் ஆளுகை செய்ய முடியும். दुनिया को भी शासन அந்த कर அளவுக்கு सकते हैं। ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு उतना கொடுக்கிறார். शासन करने का अधिकार हमें दिया है। இது எப்படி வருகிறது? ये कैसे मिलेगा? தேவனுடைய ஈவின் மூலம் வருகிறது. परमेश्वर के वरदान से मिलता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவனுடைய ஈவானது परमेश्वर का वरदान எல்லார் மீது கிருபையை கொடுக்கிறது. सबके ऊपर अनुग्रह देता है। தேவனுடைய ஈவானது परमेश्वर का वरदान எல்லார் மீதும் நீதி விளங்க வைக்கிறது. परमेश्वर सबको न्याय देता
देता है। தேவனுடைய ஈவானது परमेश्वर का वरदान எல்லாரையும் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றுகிறது. सबको शासन करने वाला बनाता है। இன்னொரு வசனத்தை அங்க பார்க்கிறோம். 21 வசனத்தை பாருங்க. उसमें 21 देखते हैं तो 21 ஆதலால் பாவ மரணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது. ताकि जैसे मृत्यु के द्वारा पाप के राज्य किया, ठीक वैसे ही हमारे प्रभु यीशु मसीह के द्वारा अनंत जीवन को लाने के लिए परमेश्वर के अनुग्रह धार्मिकता के द्वारा राज्य करे। அல்லேலூயா. அங்கே சொல்லுகிறது, यहाँ लिखा गया है, இங்கு மரணத்துக்கு ஏதுவாய் பாவம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. यहाँ देखते हैं कि मृत्यु के द्वारा पाप के राज्य कर रहे हैं। எல்லாருமே பாவிகள் தானே. हम सब पापी நம்மள இந்த பாவம் என்ன பண்ணுச்சுன்னா மரணத்துக்கு தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. ये जो पाप है हमें मृत्यु की ओर ढकल रहा था। இப்போ தேவனுடைய ஈவு என்ன பண்ணுதுன்னா, लेकिन परमेश्वर का जो ये है இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினாலே यीशु मसीह के धार्मिकता से என்னையும் உங்களையும் இப்ப நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் தள்ளிக்கிட்டு இருக்கு. आप और हमें अनंत जीवन की ओर धकेल रहा है। நான் புரியுதா? समझ रहे हो? பாவம் என்ன மரணத்துக்கு போ தள்ளிட்டு இருக்கு. पाप मुझे मृत्यु की ओर धकेलता है। ஆனா தேவனுடைய ஈவு வந்ததுனால, लेकिन परमेश्वर के वरदान आया இயேசு इसलिए, கிறிஸ்துவின் மூலமாக வந்த கிருபையில यीशु मसीह के द्वारा आया ये अनुग्रह என்னுடைய வாழ்க்கையில மரணம் தள்ளி கொண்டிருந்த பாவம் தள்ளி கொண்டிருந்த அந்த வழியை விட்டுட்டு நம்ம நித்திய ஜீவனுக்கு நான் பழக்கம். मैं अभी अनंत जीवन की ओर जा रहा हूँ। அப்ப தேவனுடைய ஈவு வரும்பொழுது நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. तो परमेश्वर का वरदान आया तो हमें अनंत जीवन मिल रहा है। அதான் இயேசு கிறிஸ்து இந்த சமாரிய ஸ்திரியோடு சொல்லுகிறார், तो इसलिए सामरी स्त्री से वो कहते நீ हैं, தேவனுடைய ஈவை அறிந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். यदि तो परमेश्वर का वरदान को जानी होती तो अच्छा அப்ப रहता। நாமளும் தேவனுடைய ஈவை புரிந்து கொள்ளணும். तो इसलिए हमें परमेश्वर के वरदान को अच्छे से என் समझना மீது है। தண்டனை இருந்தது, हमें हमारे ऊपर दंड था, ஆனா ஆண்டவர் எனக்கு கிருபையை கொடுத்துட்டாரு. लेकिन परमेश्वर ने हमें अनुग्रह दिया है। என் மீது மரணம் இருந்துச்சு, मेरे ऊपर मृत्यु था, ஆனா எனக்கு உயிரை கொடுத்துட்டாரு, ஜீவனை लेकिन मुझे கொடுத்துட்டாரு. जीवन दिया है। எனக்கு மீது மரண ஆளுகை செஞ்சுச்சு, मेरे ऊपर मृत्यु का शासन था, ஆனா நான் ஜீவனோட ஆளுகை செய்கிற மாற்றிட்டாரு. लेकिन मुझे जीवन के साथ शासन करने எனக்கு लगा। மரணத்துக்கு நேராக பாவம் என்ன தள்ளிட்டு இருந்துச்சு, मुझे मृत्यु की ओर मेरे पाप धकेल रहे थे, ஆனா இப்போ எனக்கு இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனுக்கு நேராக என்ன தள்ளி लेकिन கொண்டிருக்கிறார். यीशु मसीह मुझे अनंत जीवन की ओर धकेल रहे இது हैं। எப்படி கிடைக்கிறது? ये कैसे मिलता है? தேவனுடைய ஈவின் மூலமாய் கிடைக்கிறது. परमेश्वर के वरदान की से அதான் वरदान எபேசியர் से 2 அதிகாரம் 8 வசனத்தை பார்க்கும் பொழுது, इसलिए एफिसियों की किताब 2 அதிகாரம் 8 வசனம், दूसरे अध्याय के 5वें वचन देखते हैं तो, விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், विश्वास के साथ अनुग्रह के साथ आप उद्धार पाए, இது உங்களால் உண்டானது அல்ல, ये आपसे नहीं हुआ, இதுக்கு தேவனுடைய ஈவு. ये परमेश्वर का நம்ம वरदान है। ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ல, हमने उद्धार पाया है, இதெல்லாம் நம்மளால் உண்டானது அல்ல, ये हमसे नहीं हुआ है, இதெல்லாம் தேவனுடைய ஈவு. ये परमेश्वर का वरदान है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த ஈவை நம்ம புரிந்து கொள்ளணும். तो इस वरदान को हमें समझना है। இரண்டாவது அவர் சொல்லுகிறார், दूसरा हम देखते हैं, உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்தால் நல்லா இருந்திருக்கும். यदि तू जो तुझसे पूछ रहे हो उनके बारे में जाननी होती तो अच्छा रहता। ஓகே, ஒன்று சொல்ற, நீ தேவனுடைய ஈவை அறிஞ்சிருந்தா நீ இந்த வார்த்தை இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன். पहले वो पूछते हैं कि परमेश्वर के वरदान को अगर जानी होती तो अच्छा रहता। இரண்டாவது சொல்லுகிறார், दूसरा वो कहते हैं, உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால். जो तुझसे पूछ रहे वो कौन है करके जानती तो। அப்ப இயேசு யார்? तो यीशु मसीह कौन है? இந்த ஸ்திரீ இயேசுவை எப்படி பார்க்கறா? तो ये स्त्री यीशु मसीह को कैसे देखती है? ஒரு தாகமுள்ள ஒரு யூதனாய் பார்க்கறா. एक प्यासा यहूदी, ஒரு யூதன் வந்திருக்கிறான், एक यहूदी आया है, அவன் தாகத்தோடு நிற்கிறார், वो प्यासा है, அவர் என்கிட்ட தண்ணி கேட்கிறார். वो मुझसे पानी मांगते இது हैं। இந்த ஸ்திரீயினுடைய பார்வை. ये एक स्त्री का एक दर्शन है। ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, लेकिन यीशु मसीह कहते हैं, உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தா यदि तू जो मुझसे तुझसे मांग रहे उसे जानती तो நீ இந்த கேள்வி கேட்டிருக்க तो மாட்ட. ये सवाल नहीं करती। அப்ப இயேசு உண்மையிலே யாருங்க? तो यीशु मसीह कौन है? அந்த ஸ்திரீக்கு இயேசு என்ன சொல்லிக் கொடுக்க விரும்பினார்? ये स्त्री को यीशु मसीह क्या सिखाना அவர் चाहते हैं? சொல்லுகிறார், நீ கேட்டிருப்ப, நான் ஜீவ தண்ணீர் உனக்கு தந்திருப்பேன் அப்படிங்கிறார். तू यदि मुझसे मांगती तो मैं तुझे जीवन का जल देता। அப்போ உண்மையிலே இயேசு தன்னை யாராக அந்த ஸ்திரீக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார்? तो सच में वो परमेश्वर यीशु मसीह उस स्त्री को कैसे प्रकट करना चाहते थे? அல்லேலூயா. இதுக்கு நம்ம கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுல இருந்து வரணும். तो हमें से पुराने करार से கொஞ்சம் விளக்கம் இருக்கிறதுனால நான் டைம்ல முடிக்க பிரயாசப்படுறேன். யாத்ரா 3 அதிகாரத்தின் 14 வசனத்துக்கு வாங்க. निर्गमन तीसरा अधिकार तीसरे अध्याय चौथा वचन देखेंगे तो மோசே ஆண்டவர்ட்ட கேட்கிறாரு, நீர் யார், உம்முடைய நாமம் என்ன? मूसा पूछते कि आप कौन हो, आपका नाम क्या है? அப்படி கேட்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், तो परमेश्वर से कहते हैं, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி
मैं जो हूँ वही हूँ करके मूसा को कहे, இருக்கிறேன் என்பவர் அவனை அனுப்பினார் என்று சொல் என்று சொல்றார். जो है उसने तुझे भेजा है कर कर कह करके कहते हैं. இப்போ ஆண்டவர் தேவன் வந்து பிதாவாகிய தேவன் வந்து மோசேக்கு தரிசனமாகிறார். पिता परमेश्वर मूसा को प्रकट करते हैं. இப்போ திடீர்னு மோசே கேக்குற, ஓகே நீங்க யாரு, உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. मूसा पूछते हैं कि आप कौन हो, आपका नाम क्या है. இப்போ தேவன் என்ன பதில் பேர் சொல்ல போறார். तो परमेश्वर ने उसे क्या नाम बताया. இப்போ அவருக்கு வந்து நம்ம தமிழ்ல வந்து இருக்கிறவராகவே இருக்கிறேன். हम देखते हैं कि तमिल में जो है वही है, இருக்கிற அப்படிங்கிறார். जो है वैसे ही हूँ. ஓகே, இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் அந்த மாதிரி அர்த்தத்தையும் நம்ம போகலாம். उसका अर्थ हम बहुत तरीके से देख सकते हैं. அதே போல இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா I am that I am இருக்கும். इंग्लिश में हम देखते हैं कि I am that I am. அதுக்கு என்ன அர்த்தம். उसका अर्थ क्या होता है. நானே, मैं ही हूँ, அதுதானே அர்த்தம். वही अर्थ होता है ना. புரியுதா. I am that I am னா என்ன அர்த்தம். I am that I am का நான் मतलब நானே. मैं ही हूँ. இப்போ இது ஒரு பெயரா. ये एक नाम है क्या. இது ஒரு பெயரா சொல்லுங்க. ये एक नाम है क्या. இங்க நான்ங்கிறது பெயர் கிடையாது. मैं कर कर एक नाम नहीं होता. நான் சொல்றது என்னது. मैं जो कह रहा हूँ என்னை குறித்து நான் சொல்றேன், ஆனா இட்ஸ் நாட் மை நேம். இது என் பெயர் கிடையாது. मैं मेरे बारे में कह रहा हूँ, लेकिन मैं मेरा नाम नहीं है. இப்போ என்கிட்ட இவங்க வந்து பெயர் கேக்குறாங்க. मैं चार्ल्स ना से उनका नाम पूछता हूँ. நான் என்ன சொல்வேன், சார்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். वो बोलेंगे कि मैं चार्ल्स हूँ करके. இப்போ எனக்கு பெயரே இல்ல. अब यदि இல்ல चार्ल्स நான் கேட்க சொல்ல நான் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க. अगर चार्ल्स नाम अपना नाम मैं बोलेंगे तो मैं क्या सोचूंगा. இப்போ மோசேயிடம் ஆண்டவர் அப்படிதான் பேர் சொல்றாரு. तो वैसे ही मूसा को परमेश्वर ऐसे ஏன்னா பிதாவாகிய தேவனுக்கு क्योंकि पिता परमेश्वर को எந்த ஒரு பெயரையும் நம்ம சூட்ட முடியாது. कोई एक नाम हम दे नहीं सकते. ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक कार्य को अच्छे से समझ लीजिए. நமக்கு வேதத்துல अनेककணக்கான நாமங்களை வைத்து நாம் சொல்லுகிறோம். हम वचन में बहुत सारे नाम के साथ हम उसे बुलाते हैं. யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா ராஃபா அப்படி பல பேர் சொல்றோம். यहोवा निसी, यहोवा राफा कर कर कई नाम से उसे पुकारते हैं. இது எல்லாம் என்ன. ये सब क्या है. இது வந்து அவருடைய நாமம் என்று நாம் சொல்லி கொண்டாலும் கூட ये उसका नाम है कर कर बोले तो भी ரியலா நம்ம யோசிச்சோம் அப்படினா यदि इसे रियल में सोचेंगे तो இது எல்லாம் அவருடைய குணாதிசயங்கள். ये सब उसके गुण है. யெகோவா ராஃபானா சுகம் கொடுக்கிறவர். यहोवा राफा बोले तो चंगाई देने वाला. புரியுதா. யெகோவா நிசினா ஜெயம் கொடுக்கிறவர். यहोवा निसी बोले तो जीत देने वाला. எல் ஷடாய் அப்படினா சர்வ வல்லவர். एल शडाई बोले तो सर्व सामर्थी. அப்போ அவர்ட்ட வல்லமை இருக்கு, சர்வ வல்லமை இருக்கு, அதனால சர்வ வல்லவர். उसके पास बल है इसलिए वो सर्व सामर्थी. அவர் சுகம் கொடுக்கிறவர் இருக்கிறார், அதனால சகவ ராஃபா அப்படிங்கிறோம். चंगाई देता है इसलिए उसे यहोवा राफा कर कर அப்படினா இது அவருடைய குணாதிசயங்கள். ये उसके गुण है. புரியுதா. அதனால தான் தேவன் வந்து மோசேயை கேட்கும்போது நானே என்று சொல்கிறார் அப்படி சொல்றார். परमेश्वर मूसा को कहते हैं कि मैं हूं करके. ஹalleluya. இது ஹெப்ரீல நம்ம பார்த்தா ஹயா வா ஹயா அப்படிம்பாங்க. हेब्रू में देखे तो हया वो हया करके लिखा है. ஹயா வா கயா ஹயா. हया வா हया. சரியா. இப்படி சொல்லலாம். அது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க பாருங்களேன். इसे देखिए. இப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார் நான் அப்படி தான் சொல்லி இருக்கிறார். मैं करके लिखा गया है. ஹalleluya. हालेलुया. இப்போ நீங்க அப்படியே இயேசு கிறிஸ்து வாழ்க்கைக்கு வாங்க. ऐसे ही अगर यीशु मसीह के जीवन में देखेंगे யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 25ஆம் 26ஆம் வசனத்துக்கு வாங்க. யோவான் 4 अध्याय के 25 और யோவான் 4ஆம் அதிகாரம் 25 26 வாங்க. 26 और 25 देखेंगे तो இங்க சொல்லுகிறது, यहाँ लिखा गया அந்த ஸ்திரீ அவரை நோக்கி वो स्त्री उससे கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார். मसीह जो क्रिस्त कहलाता है वो आएगा என்று அறிவேன். ऐसे में जानता அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் எனக்கு அறிவிப்பார். जब वो आएगा तो मुझे सब कुछ सिखाएगा. அதற்கு இயேசு तब यीशु मसीह உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். तुझसे जो बात कर रहा है वही मैं हूं कर कर. இந்த நானே அப்படினு சொன்னார் தெரியுமா. मैं जो कहता है இது யாருடைய பெயர் தெரியுமா. वो कौन है. பிதாவுடைய பெயர். पिता. புரியுதா. அந்த ஹயான் சொன்னால அவருடைய பெயர் அது. हया जो कहा था वो है. இந்த யோவான் புத்தகத்துல மாத்திரம் நீங்க 8 இடத்துல பார்க்க முடியும். इस यूहन्ना की किताब में 8 जगह पर ये देखोगे आप. 8 யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 38ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது यूहन्ना 6वां अध्याय के 38 और 39 देखेंगे. 35 48 35 48 देखोगे तो ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுவார். जीवन का रोटी मैं हूं कर कर. அதே போல ஜஸ்ட் குறித்து கொள்ளுங்க. யோவான் 10ஆம் அதிகாரத்தின் 7ஆம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது यूहन्ना 10वां अध्याय के 7 और 7 और 9 देखेंगे तो நானே வாசல் என்று சொல்லுவார். मैं ही द्वार हूं कर कर कहता है. அதே யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उसी 10वां अध्याय के 11 और 14 वचन देखेंगे तो நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுவார். मैं ही अच्छा चरवाहा हूं कर कर कहता है. அதே யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது यूहन्ना के 11वां अध्याय के 25वां वचन देखेंगे तो நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுவார். मैं ही
जी उठा और புனரஸ்தான் அவர் ஜீவன். पुनरुत्थान और जीवन है. அதே போல யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது वही 16 अध्याय के 14:6 और देखेंगे तो நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். मैं ही மார்க் सत्य और जीवन हूं. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது யோனா 15 अध्याय के 5वां वचन देखेंगे. நானே திராட்சை செடி அப்படிங்கிறார். मैं ही दाख मधु हूं. அதே போல யோவான் 8ஆம் அதிகாரம் वही योना के 8वां अध्याय 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 12 वचन देखेंगे. நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். मैं इस दुनिया के लिए. இந்த வசனங்கள் நமக்கு ஓரளவுக்கு தெரிந்த வசனங்கள் தான். ये वचन सब हम जानते हैं. நீங்க வீட்ல போய் படித்துக் கொள்ளுங்க. इस सबको आप घर இப்போ जाकर இந்த இடத்துல எல்லாம் இயேசு சொல்லும் பொழுது इन जगह पर यीशु मसीह நானே ஒளியா இருக்கிறேன், मैं ही நானே ஜீவ அப்பமா இருக்கிறேன், मैं ही जीवन का நானே திராட்சை செடியா இருக்கிறேன், मैं दाख लता, நானே வாசலா இருக்கிறேன். मैं ही द्वार हूं. இந்த இடங்களில் எல்லாமே इन सब जगहों में இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ண அந்த வேர்ட் இருக்குல்ல, यीशु मसीह यूज किया गया அந்த எபிரேய பைபிள்ல हिब्रू बाइबल में ஹயா என்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணி. हया कर एक இயேசு கிறிஸ்துவை ஏன் கொலை செய்ய தேடினாங்க தெரியுமா? यीशु मसीह को क्यों मारने के लिए யூதர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை கொலை பண்ண தேடினாங்க? यहूदी यीशु मसीह को मारने चाहते थे. இவர் மனிதராய் இருந்தும் பிதாவுக்கு தன்னை ஒப்பிடுகிறார் என்று சொன்னாங்க. ये मनुष्य होने के बावजूद पिता के साथ अपना दिखाते कर पिता के समान अपने पिता के समान है कर वो दिखाते. அது எதனால தெரியுமா? क्यों बोले இந்த ஒரு வேர்டால தான். ये एक शब्द की वजह से. ஏன்னா யூதர்கள் இந்த வேர்டை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. क्योंकि यहूदी इस वर्ड को यूज இந்த ஹயா என்கிற வேர்டை தன்னுடைய வாழ்க்கையில யூஸ் பண்ணவே மாட்டாங்க. हया ये जो शब्द है நான் என்பதற்கு அவங்க யூஸ் பண்ற வேர்டு ஹனி என்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணாங்க. ஹனி ये मैं कर बोलने के लिए वो हडी करके हनी कर है उसे அந்த வேர்டை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. उसे वो इस्तेमाल करते. நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லணும்னா मैंने ऐसे किया है कर ஹயாங்கிற வேர்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. हया को नहीं इस्तेमाल करते. இந்த ஹனிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. हनी को इस्तेमाल करते. ஏன் அப்படினா क्यों बोले तो அது பிதாவுக்குரியது. क्योंकि वो पिता का அது வந்து என்ன சொல்றாங்க, யெகோவா தேவனுக்குரியது. वो यहोवा देव परमेश्वर का. அந்த வேர்டை மனுஷங்க யாரும் யூஸ் பண்ண கூடாது. उसे कोई भी मनुष्य इस्तेमाल नहीं करना चाहिए. அல்லேலூயா. அதனால தான் इसलिए இந்த வேர்டை இயேசு கிறிஸ்து திரும்ப சொல்லும் பொழுது क्योंकि इसलिए यीशु मसीह बार-बार इस शब्द को யூதர்களுக்கு கோபம் அதிகமா வந்துச்சு. यहूदियों को बहुत गुस्सा. ஏன்னா இவர் சாதாரண மனுஷன் தானே, साधारण मनुष्य है. பிதாவுக்கு ஒப்பா இவர் தான சொல்றாரு, पिता के समान है कर कहते हैं. இப்போ நம்ம வசனத்துக்கு வருவோம். हम वचन पढ़ेंगे. இப்போ சமாரிய ஸ்திரீ இயேசு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? सामरी स्त्री को परमेश्वर जो कहते हैं, உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தாயானால். तुझसे जो पूछ रहे हैं वो कौन है कर अगर जाने இந்த होते யார் என்பது யார் தெரியுமா? ये जो कौन है बोले तो कौन है? இயேசு கிறிஸ்து பிதாவனோடு வந்திருக்கிறார். அதுதான் यीशु मसीह पिता के साथ आए. அல்லேலூயா. நீங்க சொல்லலாம் அந்த நாங்க பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருது சொல்லுகிறார்ல, पिता को दंडवत करने का दिन அந்த आता है. பிதா அனுப்பின ஒரு குமாரன் தான் நான் என்பதை அவர் சொல்றார். पिता भेजा गया पुत्र में. அப்ப இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் தன்னை தேவன் என்று சொல்லலன்னு சொல்லி சில குரூப் வரும். यीशु मसीह अपने आप को परमेश्वर है कर कहीं नहीं बोला करते. ஆனா இந்த இடங்களில் எல்லாம் இயேசு தன்னை தேவன் என்றே ஒப்புக்கொண்டிருக்கிறார். लेकिन इस जगह पर परमेश्वर यीशु मसीह परमेश्वर है कर उसने स्मरण किया है. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த 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 அவள் கேட்ட அந்த கேள்விக்கு उसने जो सवाल किया था उस सवाल இயேசு கிறிஸ்து அழகாய் மூன்று பதிலை சொன்னார். यीशु मसीह 3 जवाब अच्छे से दिया. ஒன்று, पहला நீ தேவனுடைய ஈவை அறிந்திருக்கணும். तू यीशु मसीह का वरदान को जानना है. இரண்டாவது, दूसरा உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்பதை நீ அறிந்திருக்கணும். तुझसे पूछने वाला कौन है. இந்த ரெண்டையும் அறிஞ்சிருந்தனா यदि तू इन दोनों को जाना. ரொம்ப அழகா இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, यीशु मसीह कहते हैं நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், तू खुद उससे मांगी அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். और वो तुझे जीवन का जल देता. அல்லேலூயா. இப்போ நான் உன்கிட்ட தண்ணி கேட்டேன் தெரியுமா? मैंने तुझसे पानी मांगा. ஆனா அதே நேரத்துல लेकिन தேவனுடைய ஈவையும் यीशु मसीह के वरदान, நான் யார் என்பதை நீ அறிந்திருந்தா परमेश्वर के वरदान और मैं कौन हूं என்கிட்ட வந்து நீ தண்ணி கேட்டிருப்ப, तो मुझसे तू पानी मांग நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தேன். और मैं तुझे जीवन का जल देता. அல்லேலூயா. हालेलुया. இது என்ன, இது நம்ம என்ன புரிந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? तो इससे हमें क्या समझना है? நாம் தேவனுடைய ஈவை புரிந்து கொள்ளுங்க. तो परमेश्वर के वरदान को हमें समझना है. இயேசு கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. यीशु मसीह कौन है कर இந்த ரெண்டையும் புரிஞ்சிட்டோம் அப்படினா यदि इन दोनों को अगर जाने तो என்னிடத்திற்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறவர் அவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். मुझे देने वाला जो है वो है करके जान ले. நான் அவரிடத்தில் கேட்க ஆசைப்படுவேன். तो मैं उससे मांगने அவர் लगूंगा. சொல்றார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். मैं ही मार्ग सत्य और जीवन हूं कर. அவர்ட்ட போய் வழியை கேளுங்க, उससे मार्ग पूछिए. அவர்ட்ட போய் சத்தியத்தை கேட்போம். उससे सत्य पूछिए. அவர் நானே வாசல்
வாசல் அப்படிங்கிறாரு. वही द्वार है कर बोलता அவர்ட்ட है। போய் கேளுங்க எந்த வாசல்ல நடக்கணும். उससे पूछे कौन से द्वार से நானே द्वार में ஒளியா जाऊं? இருக்கிறேன்னு சொல்லுகிறார். मैं ही उजाला हूं करके कहते அவரிடத்தில் हैं। வாங்க, வாழ்க்கை ஒளியா மாறும். उसके पास आओ, आपके जीवन में उजाला அப்ப आएगा। இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்து கொண்டால் நாம் இயேசுவிடம் கேட்போம். அவ்வளவுதான். यीशु मसीह को अच्छे से जानेंगे तो यीशु मसीह से मांगेंगे, அவர் நமக்கு கொடுக்க तो ஆரம்பித்துருவார். वो मुझे हमें देने लगेगा। ஹalleluya. हालेलुया। ஜீவ தண்ணீரை குறித்து பார்க்க நேரம் இல்ல. तो जीवन के जल के बारे में देखने के लिए சோ समय நம்ம नहीं அடுத்த है, வாரத்துல இருந்து அதை கண்டினியூ பண்ணலாம். उसे हम अगले हफ्ते में हम சோ देखेंगे। இன்றைக்கு ஒரு 3 காரியங்கள் நம்ம தியானித்து இருக்கிறோம். आज के दिन में हम 3 कार्यों को हम ஒன்று देखें। யூதருடைய நாள் கணக்கு, மணி கணக்கு நம்ம பார்த்தோம். पहले हम देखे कि दिन यहूदियों का दिन की गिनती और समय की गिनती देखे। இரண்டாவதாக दूसरा, இந்த சமாரிய ஸ்திரீ தன்னுடைய நிலையை உணர்ந்து எப்படி இயேசுவோட கேள்வி கேட்டாள் என்று பார்த்தோம். और हम देखते कि सामरी स्त्री अपनी स्थिति को कैसे समझकर परमेश्वर से सवाल करते हैं कर அதற்கு இயேசு கிறிஸ்து तो उसके நீ लिए தேவனுடைய ஈவையும் நான் யாருன்னு அறிஞ்சிருந்தா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. उसके लिए यीशु मसीह कहते कि यदि तू परमेश्वर के वरदान को जानी होते और मैं कौन पूछ रहा है उसे जाने होते तो तू ये सवाल नहीं करती। சோ இன்னைக்கு நாமும் தேவனுடைய ஈவை அறிந்து கொள்வோம். तो इसी की तरह हमें परमेश्वर का वरदान को जानना நம்முடைய है। வாழ்க்கையில கிருபையை கொடுத்திருக்கிறார். हमारे जीवन में उसने अनुग्रह दिया है, மரணத்திலிருந்து விடுவித்திருக்கிறது. मृत्यु से हमें छुटकारा நித்திய दिया ஜீவனை है, கொடுத்திருக்கிறது. अनंत जीवन दिया है ஆளுகையை கொடுக்கிறது. और शासन दिया அதுதான் है। தேவனுடைய ஈவு. वही परमेश्वर அதே का போல वरदान இயேசு है। கிறிஸ்து யார் என்பதை புரிந்து यीशु கொள்ளுங்கள். मसीह कौन है करके जानना அவர் है। தேவனுடைய சுரூபமாய் இருக்கிறார். वो परमेश्वर का एक समान है, அவர் தேவனாகவே वो இருக்கிறார். परमेश्वर ही है। அவரிடத்துல கேளுங்க, यदि उससे मांगे तो உங்களுக்கு தேவையானதை तो கொடுப்பார். हमारी जरूरतें पूरी करेगा। ஹalleluya. हालेलुया। எல்லாம் அவரிடத்துல தான் उसके வருகிறது. पास उसी से सब आ रहा है, அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். उससे हमें अर्पण करेंगे, நம்ம எல்லாம் அவர்கிட்ட கேட்போம், அவர் எல்லாத்தையும் தருவார். उससे मांगेंगे, वो सब कुछ हमें देगा। சோ திட்டம் இல்லாமல் சித்தம் இல்லாமல் தேவன் சமாரிய ஸ்திரியை சந்திக்கல. एक प्लान और एक इच्छा के बिना वो सामने से नहीं मिला, அவர் திட்டத்தோடு தான் சந்தித்தார். वो एक प्लान के साथ ही वो அதே मिला। போல உங்களையும் என்னை அவர் திட்டத்தோடு தான் சந்தித்திருக்கிறார். उसी तरह आप और हमें भी एक प्लान के साथ ही मिला है। அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். उस इच्छा के लिए हम अर्पण கர்த்தர் करेंगे, பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़े कार्य करेगा। சோ நம்ம எல்லாம் எழும்பி நின்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். ஜீசஸ் பத்மாஸ்டர் ஜெபிப்பாங்க.